1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டு ஒரு பச்சை மிளகா. வெங்காயம் லேசாக வதங்கி சொல்லும்போது தக்காளி வச்சு இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கணும். காலையிலே ஊற வச்ச கொண்டக்கடலை இதையும் கழுவி ஒரு 4-5 வாட்டி எடுத்துக்கணும். கழுவிட்டு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சோண்டு கறி மசாலா தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுருக்கேன். நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு பச்சை வாசனை போயிடுச்சு. தண்ணி இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். எனக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி புதினா போட்டு மூடிட்டு கலரி விட்டுட்டு முடியும். ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா சின்ன மசாலா வேணும். சூப்பர் காம்பினேஷன். எதுக்குமே செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.